வெஜ் மசாலா பிரெட் பண்ணலாம். அது கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் க்ரீன் சில்லி போட்டிருக்கேன். அப்புறம் கேப்சிகம் போட்டுக்கலாம். வந்து கார்னும் ஃப்ரோசன் பட்டாணியும் போட்டிருக்கேன். கேரட் போட்டுக்கலாம். இதை வந்து ஜீரகத்தூள் போடலாம். சில்லி ஃப்ளெக்ஸ் போடலாம். நீங்கள் ஃப்ரோசன் சால்ட் போட்டுக்கலாம். ஃப்ரோசன் பட்டாணி போடலான்னு கூட ஃப்ரெஷ் பட்டாணி கொஞ்சம் வேக வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ப்ரெட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தவாலையும் பண்ண போகிறோம், டோஸ்டர்லேயும் பண்ண போகிறோம். இதில் சீஸ் வேணால் கூட நீங்கள் வச்சுக்கலாம். சீஸ் வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ டோஸ்டரில் வச்சுக்கலாம். இப்போ தவாவில் கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ரெட்டை. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பொட்டேட்டோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெஜிடபிள் போடுறதுனால பொட்டேட்டோ வேணான்னு அவாய்ட் பண்ணிட்டேன். இது வெஜிடபிளே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம மசாலாலாம் போடுறதால நல்லா க்ரீன் சில்லி அப்போ சில்லி ஃப்ளெக்ஸ்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா கும்முன்னு இருக்குல்ல ப்ரெட்டு. உண்மையிலே சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.